அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். இன்றைக்கி அறிமுகப்படுத்தக்கூடிய விவசாய பூமி 1000 விளம்பர எண் 1000. கடந்த 8-9 வருஷமாக மக்களோடு மக்களாக விவசாய நிலங்களை மட்டும் மக்களுக்கு சரோனி யூடியூப் சேனல் மூலம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது 10 ஏக்கர் 76 சென்ட்டு, 4 பக்கம் வேலி போட்டிருக்கிறாங்க. நல்ல சமதளமான பூமி. மேற்கு பக்கம் ஒரு சின்ன தூந்து போன கிணறு, அடையாளமே தெரியாத கிணறு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கறதுக்கு தெரியாது, கம்ப்ளீட்டாக மூடி போச்சு. நல்ல இலக்கமான மணல் கலந்த செம்மண் பூமி. லேசாக அல்க்ளைன் களி கொஞ்சம் லேசாக இருக்குது. நம்ம இடத்து சுற்றி மேய்ச்சல் புறம்போக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பூமியில் நீங்கள் கால்நடை வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நல்லா ஐசோலேட்டட் ஏரியா. முக்கியமாக தாரோட்டிலிருந்து கிழக்கிறது மேற்கு நோக்கி தனியாக பாதை இருக்குது. நம்ம இடத்து வர தனி பாதை இருக்குது. இப்போ இந்த பள்ளமாக காமிக்கிறது அந்த சுவர் தான் தூந்து போன கிணறு. இந்த இடத்துல கிணறு இருந்திருக்கு. உங்களுக்கு என்கம்ஃபரன்ஸ்லேயும் கிணற சொல்லியிருக்கிறாங்க. வேலிக்கல் நட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்பட் வயரோ செயின் லிங்கோ போடலை. இருந்தாலும் 2872 அடி 4 பக்கமும் கல் நட்டிருக்கிறாங்க. டோட்டல் பெரிமீட்டர் 870 மீட்டர். நல்ல அமைதியான இடம். கிராமத்துக்கு வெளிப்பக்கம். மேலே ஹை டென்ஷன் பவர் லைனோ விண்டு மில்லோ சோலார் ப்ராஜெக்டோ இல்லை. ஒரே ஒரு கையெழுத்து தான். இவங்க வாங்கினது எப்போன்னா 2022 கடைசியாக பூமி வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட்டு 1976 ஆரம்பித்து 2005 முடியுது. ரெவன்யூ ரெக்கார்டை பார்க்க போகும்போது கொஞ்சம் நல்ல பக்காவாக இருக்குது. ஒரு சின்ன வேண்டுகோள், வெளியூர்லேருந்து இடம் பார்க்க வர்றவங்க நிலத்துடைய சூழ்நிலையை பாருங்கள். எல்லாருமே விலை என்னன்னு தான் கேட்குறீங்களோ ஒழிய ரெவன்யூ ரெக்கார்டு எப்படி இருக்கும், பாதை இருக்கா, தண்ணி கிடைக்குமா, பக்கத்தில் வேலையாட்கள் விவசாயத்துக்கு வருவாங்களா, மார்க்கெட் எங்கே இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் சிட்டி லிமிட்டில் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதா, இந்த மாதிரி கால்நடை விளைக்கும்போது பக்கத்தில் மேய்ச்சல் புறம்போக்கு இடங்கள் இருக்குதா, மண்ணுடைய ஆழம் எவ்வளவு, இந்த மாதிரி பேசிக்காக தயவுசெய்து கேளுங்க. எங்களை வியாபாரி மாதிரி பொதுவாக லோக்கலில் இருக்கிறவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. தூரம் பார்க்கும்போது சைக்காலஜியில் உங்களுக்கு அந்த பூமி மேலே ஈடுபாடு இருக்காது. நல்ல வளமான பூமியை ப்ரொடக்டிவ் லேண்டை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு போர்வெல் போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. ரெவன்யூ ரெக்கார்டு நல்லா இருக்குது. அதோட கிழக்கு மேற்கு 942 அடி. நீங்கள் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் எதுவும் போடணும்னு நினச்சிங்கன்னா 942 அடி வடபக்கமும் தென்பக்கம் 831 அடி
தென்பக்கமும் கிழக்கு மேற்கு நீளம் இருக்குது. வடக்கு தெற்கு உங்களுக்கு 542 அடி இருக்குது. வடக்கு தெற்க 542 அடி இருக்குது. மண்ணும் ஆழமும் நல்லா இருக்கிறதுனால மரங்கள் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப அதிகமாக மழை பெய்யும்போது நம்ம பவுண்ட்ரியில் சின்ன ஒரு டிச்சு மாதிரி பள்ளம் எடுத்துட்டோன்னா தண்ணி ட்ரைன் ஆகி வெளியே போயிடும். ஒரு சின்ன போர்ஷனில் தான் கொஞ்சம் சாயில் கேரக்டர் கொஞ்சம் டல்லாக தெரியுது. மற்றபடி பக்காவான இடம். ரெவன்யூ ரெக்கார்டு நல்லா இருக்குது. இவ்வளோ நாள் 1000 வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் சேனலை பாருங்கள்.